இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அருவருப்பான ஆபாசமான காட்சிகளோ அல்லது நாம் நேசிக்கிறவர்களை இழக்கக்கூடிய காட்சிகளோ மிகவும் கொடூரமான ஒரு தோற்றத்தோடு நம்மை பயமுறுத்துவது போலவோ நம்மை அழுத்துகிறது போலவோ பயங்கரமான அலைக்கழிப்பிற்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்றால் இதற்கு ஒரே ஒரு காரணம் பிசாசு. அவன் எப்படி இதையெல்லாம் நமக்குள்ளே செய்கிறான் என்றால் நம்முடைய கண்களின் காட்சிகளும் அதை குறித்துதான சிந்தனைகளும் கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருக்கும் பொழுது பிசாசானவன் தந்திரமாக சிந்தனையின் வழியாக ஒரு மனிதனை ஆட்கொள்கிறான். அதன் விளைவாகவே இத்தகைய சம்பவங்கள் நேரிடுகிறது. இதற்கு நாம் தொடர்ந்து இடம் கொடுப்போமாகில் ஒரு கட்டத்தில் அது அந்த மனிதனை மரணத்திற்குள்ளாக தள்ளிவிடும். அதுவும் மட்டுமல்லாமல் அந்த மனிதனை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆபத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிலை வரும். இதிலிருந்து ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறது. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய கண்ணின் காட்சிகளும் சிந்தனைகளும் கர்த்தருக்குரியதாக இருந்தால் கண்டிப்பாக இதிலிருந்து நிரந்தரமாக விடுதலை அடைய முடியும். நாம் கர்த்தருக்குள் இருந்து இத்தகைய சிந்தனைகள் நமக்கு ஏற்படுகிறது என்றால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு தன்னுடைய கண்ணின் காட்சிகளையும் சிந்தனையையும் மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது.